இன்னைக்கு அந்த இருட்டுக்கடை விவகாரம் சம்பந்தமாக என்னோட கவிதாங்கிறவங்க இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலுக்கு. இந்த கேஸ் சம்மந்தமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க கமிஷனர் ஆஃபீஸில். அதுக்காக கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து சம்மன் அனுப்பியிருந்தாங்க. நான் என்னோட வழக்கறிஞரோடு ஆஜராகி அது ஏற்கனவே அதுக்கு வழக்கு கோர்ட்டில் இருக்கிறதுனால அதோட விளக்கங்களையும் அதோட தகவல்களையும் நான் கோர்ட்டில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இந்த இருட்டுக்கடை சம்பந்தமாக தான் அவங்க என் மேலே ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. என்கிட்ட தான் இப்போ அந்த இது உரிமை இருக்குது, இவங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விசாரிக்கணும்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உயில் இருக்குது, அதை விசாரிக்கணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அந்த உயிலை நம்ம கோர்ட்டில் தாக்கல் பண்ணிட்டோம். அதனால அது கோர்ட் முடிவு செய்யும். எதுக்கு சரியோ அது கோர்ட் முடிவு செய்யும். அந்த கோர்ட் முடிவை நான் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட்டு வந்திருக்கோம். நாங்கள் சட்டப்படியாக தான் எல்லா இதுவும் எடுப்போம், சட்டப்படியாக தான் போவோம். அதாவது என்ன பிரச்சனைக்காண்டி உங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க? போலி உயிர்னு சொல்லியிருக்காங்களா? அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. போலி உயிர் உங்க ஆமா அவங்க கவிதா சிங் தரப்புல இருந்து புகார் கொடுத்திருக்காங்க. நீங்க அது சம்பந்தமா ஆஜராயிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.